சென்னைக்கு வருகிறது தங்கமல் ஜுவல்லரி. வரும் பிப்ரவரி 23 முதல் டி நகர் உஸ்மான் ரோட்டில் பிரம்மாண்டமான திறப்பு விழாவுடன் கோலாகல ஆரம்பம். புஸ்தகம் எழுதுறதுக்கு காரணம் முதல்ல அருணோதயம் பப்ளிகேஷன் 30வது வருஷம் பண்ணாங்க 1983. 53 ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் பக்கத்தில் தமிழ் பண்ணை இருந்தது, சின்ன நம்மகிட்ட இருந்தார். அப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கு எழுதுன்னு வச்சுருந்தோம். அதில் ஒரு புக்கு அதாவது மற்றவங்க பெரியவர்கள் சொன்ன பொன்மொழிகள் என்ற மாதிரி வியாபார சம்பந்தமாக அது மட்டும் உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணி நான் எழுதியிருந்தேன். இந்த போது எனக்கு கேட்டார் ஒருத்தர், உங்களுக்கு இது எழுதியிருக்கீங்களா, இது எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தர் எழுதியிருந்தார், கப்பல் துறைமுகத்தில் இருக்கிறது ரொம்ப சேஃப், பாதுகாப்பு, ஆனால் அதுக்காக கப்பல் கட்டப்பட்டதில்லை, அது வியாபாரத்துக்கு ரொம்ப பொருந்துன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எங்களுக்கு அதே பணம் பேங்க்கில் போட்டு வட்டி சேஃப், பட் அதுக்காக இல்லை. நம்ம அது பணத்தை பொறுக்கணும்னா ஏதோ ஒரு தொழில் செஞ்சாகணும். தொழில் செய்யும்போது ரிஸ்க் எப்போவுமே உண்டு. அதாவது லாபம் வரலாம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம். அந்த ரிஸ்க் எடுத்து தான் அதை செஞ்சாகணும். அதுதான் அந்த உதாரணம் தான். அது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு அவர் எழுதினது. அதாவது நான் நிறைய பேர்கிட்ட நிறைய கற்றுண்டேன். அதாவது வாழ்க்கையை மாற்றிய நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது, இப்படி தான் நான் வாழணும்ன்றது அது கற்றுன்றது ஒரு நிகழ்ச்சி சொல்லலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் ராஜாசர முத்திய செட்டியார் கூப்பிட்டு வந்தார்னு போயிருந்தேன். இது 1979 நினைக்கிறேன். அப்போ தான் இந்த குமார் ராஜா கல்யாண படம் இதில் கட்டின்னு இருக்காங்க மதுரையில். அந்த காலகட்டம் போனேன்னா அப்புறம் உள்ள ஐச்சபார் ஒருத்தர், பெரிய பேலஸு, அதில் ஒரு ஸ்டார் கேஸ் ரூம் இருக்குது. அந்த ஸ்டார் கேஸ் ரூமில் கீழே வச்சு டேபிள் போட்டு உட்கார்ந்தேன். பார்த்தா ரொம்ப நேரம் பேசினார், பல விஷயங்கள்லாம் சொன்னார். முடிச்சுட்டு திருப்பி வரும்போது வராண்டாயில் 5-6 பேர் நிற்கிறாங்க, அவங்க அசிஸ்டன்ட். இவரே வந்தார், கார் கதை திறந்து விட்டார். திறந்துட்டு உட்கார வச்சுட்டு டிரைவர் சீனிவாசன் இப்போ இருக்கான், இப்போ முதலாளி வர்றார், ஜாகிரதையாக வண்டி எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னார். அதாவது அவருடைய அந்தஸ்து என்ன, நான் இருக்கிற லெவல் என்ன, அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எனக்கு மரியாதை கொடுத்தாச்சுன்னு நான் அதை எங்கள் அப்பா கிட்ட பார்த்துருக்கேன். நான் இப்போது வந்தபோது எனக்கு நான் அந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் கார் வரைக்கும் போய் தான் வழி அனுப்பிச்சிட்டு வருவேன். அந்த மாதிரி குணங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடத்துலேருந்து நான் சின்ன பையன், வயசுலேயும் சின்ன பையன், படிப்புலேயும் கம்மி. அப்படி இருக்கும்போது அவ்வளோ மரியாதை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருந்தார். இது மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுனேன். இதில் ரொம்ப இந்த சத்யசோதனை படித்தது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவுற குணம் வந்தது காரணம் ரொம்ப நாளாக கிருஷ்ணன் இதுதான் நினச்சேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்கள் அப்பா பற்றி அசோகம் சொன்னார். இது 2 தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம். என் வாழ்க்கையில் நான் தெய்வமாக நினச்சி வணங்குறது என்னுடைய தகப்பனார். ஏன்னா நான் ஒரே பிள்ளை, அதனால் ரொம்ப செல்லமாகவும் பிரியமாகவும் என்னை வளர்த்தாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு 12 வயசு இருக்கும்போது 1953 ஆகஸ்ட் 19 தவறிட்டார். நான் பள்ளிக்கூடத்தில் 9th ஸ்டாண்டர்ட் வாட்சுன்னு, அப்போல்லாம் 4th வாங்க சொல்லுவாங்க. இன்னமும் கனவு வச்சுருந்தேன், இப்போ காலேஜ் படிக்கணும், BA ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் BL படிக்கணும்னு. இப்போ அதெல்லாம் ஒரே பிள்ளை நான் தான் பார்க்கணுன்னு ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால SLCயோடு முடிச்சுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடுது. அப்போது அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இது நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் 7 வயசு 8 வயசுக்கு நடந்த விஷயம். அசோக் மித்ரன் எனக்கு ஒரு கடிதம் எழுதிட்டார். அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்தேன். அப்போவும் சொன்னார் அந்த விஷயத்த. அப்புறம் குமுதம் தீபாவளி 2002 3 புக்காக வந்தது, அதில் வந்தது. அப்போ அவருடைய எழுத்து பூராவும் கிழக்க பதிவு அசோகமித்திரன் கட்டுரைகள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு. அதில் ஒரு கட்டுரையுடைய தலைப்பு நம்பிக்கைன்னு. அசோகமித்திரன் போய் அப்புறம் பார்த்தேன், அவர் கடிதம் வந்த உடனே போய் பார்த்தபோது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் தெரிவித்தேன்.
அதாவது 1947-48 வாக்கில் நாங்கள் வந்து அப்போ ஹைதராபாத் அப்போ 47க்கு முன்னாடி இருக்கிறோம். ஏன்னா அப்போ நிசாமுடைய ஆட்சி நம்ம இந்தியாவோட சேரல. அப்போது வந்து இவங்க சிஸ்டருக்கு வந்து நிறைய இடத்துல ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஜாதகம் பொருந்திருந்தது. அவங்க வந்து ராமாநாயக்கன் தெரு நுகம்பாக்கம் அவங்க இருந்தது. அவங்க வந்து லெட்டர் எழுதினாங்க, இது மாதிரி இருக்க ஜாதகம் பார்த்தோம், பொருத்தம் நல்லா இருக்கு, எங்களுக்கெல்லாம் இஷ்டம், நாங்கள் இந்த குறிப்பிட்ட தேதி நல்ல நாளாக இருக்கிறனால அன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு பார்த்துக்கிறதுக்கு வரோம்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ கல்யாணம் இப்போ எப்படியும் சென்னையில் தான் வச்சுக்கணுன்றதுக்காக அங்கேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வைண்டப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. இங்கே கையில் 6000 பணம் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்தார். வந்துட்டு இங்கே வந்தோடனே மன்னார்குடி ஸ்ட்ரீட்டில் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்துட்டு இந்த நல்ல டைம் குறித்து கொடுத்தாரு ஜோசி. எடுத்துகிட்டு நேராக ராமாநாயக்கன் தெரு போனாங்க. போனோடனே அவங்க வந்து இவங்க வெத்தலை பழம் புஷ்பத்தோடு குடும்பத்தோடு வந்து என்னங்க என்ன விசேஷம் அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க நீங்கள் இது மாதிரி ஜாதகம் பார்த்தோம், பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் அதுக்கு நான் ஒரு பதில் லெட்டர் எழுதியிருந்தேன், எங்கள் எல்லாருக்கும் இஷ்டம், நாங்கள் வந்து சென்னைக்கு இந்த தேதி நல்ல நாளில் வந்து வெத்தலை பாக்கு மாற்றிக்கணும் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதம் எங்களுக்கு கிடைக்கலன்னாரு. சம்மதி ஆக போகிறாரா இருந்தார். கடிதம் எங்களுக்கு கிடைக்கல. நான் பார்த்தேன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகி உங்ககிட்ட இந்த ஒரு தகவலும் இல்லையே, சார் உங்களுக்கு வேலை பிடிக்கலையோன்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே கடவுள் பண்ணிட்டு இன்னொரு இது வரன் செட் ஆச்சு. அவங்களுக்கு வந்து இது மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெத்தலை பாக்கெல்லாம் மாற்றி போயிட்டாங்க. அப்படியே ஒன்றும் புரியல. அதாவது ஒரு தபால் மிஸ் ஆகி போச்சு, டோட்டல் வாழ்க்கையே வாங்கி போகிற மாதிரி நிகழ்ச்சியாச்சு. சரி வந்தாச்சு, இனிமேல் இங்கே தான் வரன் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி இவருடைய சிஸ்டருக்கு தான் பார்த்துருந்தார். அப்போ அவங்க மன்னார்குடி ஸ்ட்ரீட்டில் அவங்க சொந்தக்கார்ட்ட சொல்லி அங்கேயே ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தங்கிட்டார். கையில் ஒரு 6000. உடனே அடுத்த நிமிஷம் அதாவது அந்த காலத்து மனுஷால் தெரியும், ஒரு மாப்பிள்ளை அமையிறதுன்னா எத்தனை வீட்டுக்கு போய் படியேறி இறங்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவர் எடுத்து பேங்க்கில் போட்டார். அது ப்ரைவேட் பேங்க் அந்த காலத்தில். உங்களுக்கு அந்த 6 மாதம் இல்லை 1 வருஷம் அப்போ தான் கொடுப்பான், இடையில எடுக்க முடியாது. அப்போ என்னாச்சு, 4 நாள்லேயே ஒரு வரன் அமைஞ்சது. வரன் அமைஞ்சோடனே என்ன பண்ணார், சரி என்ன கையில் பண்ணலாம், பேங்க்கில் போட்டாச்சு, என்ன பண்ணுறோம் புரியல. சரின்னு சொல்லிட்டு நல்ல நாளில் ஒரு முகூர்த்தம் சேலை பார்த்தோன்னா அப்போ டி நகரில் நல்லிக்கடை ஒன்று தான் படித்த கடை இருந்தது. அப்போது சொல்லிப்போ அப்போல்லாம் எப்படின்னா முகூர்த்த சேலை மட்டும் வீட்டில் கொண்டு போய் அவங்க காமிக்கிறோம், எல்லா சொந்தக்காரெலாம் வந்திருப்பாங்க, பார்த்து செலக்ட் பண்ண அப்புறம்லாம் பாய்க்கெல்லாம் அவங்களே இருந்துவாங்க. சேலை எடுத்துட்டார் பிடிச்சி. அப்போ உள்ளே இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபாதருக்கு ஒரு வேளை கையில் பணங்கணும் உடனடியாக இல்லையானுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி உள்ளே போய் வந்து இது மாதிரி நீங்கள் பேசினேன்னு நான் வந்து பேசலாமான்னு போனார். அப்புறம் இது மாதிரி இது பேசியிருந்தீங்களே என்ன கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, இது மாதிரி சமாச்சாரம். போனால் நீங்கள் பணம் வந்து நீங்கள் அப்புறமே கொடுங்க. நான் இல்லை, இது வந்து அந்த பணம் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கொடுப்பாங்க, மற்ற செலவு வேறு இருக்க, ஒரு 6000 ரூபா பிளான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது 6000 ரூபா சொல்லவே நான் வரேங்கன்னு சொல்லி போயிட்டு ஒரு 1/2 hourல வந்து இந்த 6000 ரூபா கொடுத்துருக்காரு அசோமித்திரங்கிட்ட. சொன்னார் என்ன உங்களுக்கு யாருன்னே தெரியாது, நாங்கள் இந்த ஊரே இல்லையா, நாங்கள் வெளியூர் ஆச்சு அப்படின்னு இருக்காரு. இதுக்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, அது தள்ளி போட வேணாம், சம்மந்தி ஒத்துக்கணும் இல்லையா தள்ளி போட, அதனால நீங்கள் இதே பண்ணுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் அவர் சொன்னார் இது மாதிரி எஃப்டி வந்து 1 வருஷம் போட்டுக்க, 1 வருஷம் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொடுங்க எனக்குன்னார். அவர் சொன்னார் என்ன உங்களுக்கு தெரியாது, வேண்டாம் நான் கல்யாணம் திருப்பதியில் பண்ண போகிறோம், நான் அப்படியே ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணிங்கண்ணே, அதெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்புறம் அவரால் யோசிக்க முடியல. சரி மற்ற இது செய்வோம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அதுக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு அங்கே ஒரு வேலையை விட்டு வந்துட்டார். அப்போ அவர் ஜெமினியில் வேலை கிடச்சிது. அப்புறம் ஜெமினியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த 1 வருஷம் ஆன பிறகு அந்த வட்டியை எடுத்து சரி அந்த 6000 ரூபா பேங்க்லேருந்து எடுத்து அப்புறம் அப்பா கொடுத்துட்டேன். நான் வந்து எப்போவுமே அதாவது இந்த பக்கம் போகும்போது இந்த கடையை பார்த்தேன்னா நம்பிக்கைன்றதுக்கு இந்த கடை தான் சொல்லிட்டு நினச்சிப்பேன். ஒரு விஷயம் வந்து நான் பின்னாடி அதை நான் படிக்கும்போது யூஸ்வலாக நான் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நான் பொறுப்பு ஏற்றுட்டு போகிறேன். ஒரு எஜுகேஷன் ஒன்று அடுத்த நிமிஷம் பணம் கொடுத்துருவோம்.
கோயில்னா அதுக்கு தகுந்தபடி ஏதோ ஒரு அமௌண்ட்டு டிசைட் பண்ணி நம்ம கொடுப்போம். இல்லைன்னு மட்டும் சொல்கிறது இல்லை. இது வந்து ஒரு வாட்டி ஹிந்து பேட்டிக்கு வந்து கேள்வி வந்தது. அப்போ எனக்கு இந்த அசோகமித்திரன் விஷயம் தெரியாது. அசோகமித்திரன் வச்சு அவர் நேரில் ரொம்ப நாள் கழிச்சு, இது நடந்தது 46ஆம் தேதி. அப்போ அவர் வந்து சொன்னது அது பல வருஷங்கள் கழிச்சு. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ கேட்டபோது நான் என்ன சொன்னேன், நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது ஆல்ஃபபெட்டிக்கில் தான் உட்கார வைப்பாங்க. என் பேர் குப்புசாமி. அதாவது ஹோட்டல் காஞ்சி கீதா கிஃப்ட் அவருடைய ஓனர் ஜெயராமனோட மருமன் அக்கா பிள்ளை. அவன் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்போ இருக்கும்போது எஸ்எல்சி தான் 11th ஸ்டாண்டர்ட். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 5 ரூபா ஸ்கூல் ஃபீஸு. 5ஆம் தேதி அன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. அன்றைக்கி ஓவி கோபால்னு கிளாஸ் டீச்சரு, என்னடா இவன் சடகோபன் ஒரு பையன், நல்ல படிப்பான், கெட்டிக்கார பையன், அவன் என்னடா ஸ்கூலுக்கு வரல, இன்றைக்கி 5 ஆச்சு, நீ ஃபீஸ் கட்டலைன்னு பேர் அடிச்சுட்டாங்களேன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவன் கொஞ்சம் தைரியமாக பேசுவான் கிருஷ்ணன். சார் ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நாளைக்கு சார் நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் பண்ணுறேன். நாங்கள் 2 பேருமா போனோம் அவன் வீட்டுக்கு. அவன் வீடு எல்லைமீன் கோயில் ஸ்ட்ரீட்டில் அந்த குளத்துக்கு ஏற்றாவில் அந்த காலத்து வீடு, ஓட்டு வீடு, மொத்தமெல்லாம் இருக்காது. உள்ளே போனோம். போனால் இப்படி ஒரு தூணில் எது சாஞ்சின்னா ஏதோ விளையாடினான். பெரியவர் ஒருத்தர் ஈச்சரில் பேப்பர் படிச்சிருந்தார். அப்புறம் நமஸ்காரம் சார்ன்னு சொன்னோம். என்னடா பசங்களான்னார். இது மாதிரி சடகோப்பன் ஸ்கூலுக்கு வரலையேன்னார். வரமாட்டான் இனிமேல். ஏன் சார்னு கேட்டேன். இல்லை, என்னால் 5 ரூபா கட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பதில் வந்தோம். என்னடா இப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், 2 விஷயம். ஒன்று வந்து மாதம் சம்பளம் கட்டணும், இன்னொன்று வந்து இந்த டெக்ஸ்ட் புக் 10 ரூபா அந்த காலத்தில், எல்லா டெக்ஸ்ட் புக்கும். நோட் புக்கு 10 ரூபா, 20 ரூபா. 20 ரூபா என்னால் அட் அ டைம் எடுக்க முடியாது. நீ வந்து உங்கள் மாமா நீ என்ன சொன்னாலும் உங்கள் பதிலே கேட்க மாட்டேன், பணம் கேட்டால் ஒன்று எடுத்து கொடுத்துருவாரு. அதனால் அந்த செலவு நீ ஏற்றுக்கோட, இதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ உள்ளே போனோம். போயிட்டு இது மாதிரி இவன் மாசாந்திர இது குப்சாகம் கட்டிடுறான், சம்பளம், புக்ஸும் டெக்ஸ்ட் நோட் புக்கு இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன், அப்படி ஆயிடுச்சு போக அப்படின்னாரு. அப்புறம் வந்தோம், பள்ளிக்கூடம் வந்து சேர்த்துட்டு அப்புறம் அந்த அதே மாதிரி 5 ரூபா நான் கட்டிட்டு வந்தேன். இவன் வந்து அந்த டெக்ஸ்ட் வாங்கி கொடுத்து அன்றைக்கி கொடுத்தான். இது நடந்த பிறகு இந்த விஷயம் எல்லாம் மறந்து போச்சு. வாழ்க்கையில் ஏதோ தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துருக்கு இல்லையா. அப்போ இது இதோட சேர்த்துக்க முடியும்னா சேர்த்துங்க இந்த இன்சிடெண்ட்டை. இது நடந்து போச்சு. அப்புறம் ஒரு 2001 நாங்கள் பள்ளிக்கூடம் முடிச்சு 1956, கிட்டத்தட்ட 45 வருஷம் கழிச்சு. அப்போ அகோபில மனம் வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து கடப்பா பக்கத்தில் அந்த சின்ன மலை இருக்குது. அங்கே தான் இரண்ய கட்சியுடைய வதம் நடந்ததுன்னு சொல்லுவோம். அதனால் அங்கே நரசிம்மர் அதை வச்சு அவங்க இங்கேருந்து இங்கே தாம்பரம் பார்த்தா சேலூர்ன்றதுக்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி வந்துட்டாங்க. அந்த விக்ரம் கூட இங்கே கூட கொண்டுட்டார் ஜிஆர் அவர். அப்போ அவங்க வருஷம் வந்து இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தரம் ஆஸ்தான வித்வான் ஒருத்தரை அமைப்பாங்க. அது 10-15 வருஷம் விட்டு போச்சு. இங்கே வந்ததுனால மெட்ராஸ் தானே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஹெட் குவார்ட்டர். அப்படின்னா அந்த வருஷம் என்ன பண்ணாங்க, இமயால் சிவராமனை ஆஸ்தான வித்வானை ஏற்பாடு பண்ணாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போது உமால் சிவராமன் ஃபேமிலி பண்ணால் கூப்பிட்டு தான் போயிருந்தோம். போயிருந்த போது அது பேசும்போது இவன் எங்கேயோ உட்காந்து ஓடி வந்தான். ஓடி இந்த பேரில் உட்காந்தான். இவனுடைய சன்னு தான் ரமேஷ் சடகோபன் சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் பிளேயராக கூட இருந்தான். அப்போ வந்து இந்த கதையெல்லாம் சொன்னான். எனக்கு சொன்னப்போ ஞாபகம் வந்தது. அப்போ அதாவது நான் அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டேன், 2 விதமான காரணம் இருக்கலாம். ஏன்னா எங்கள் தகப்பனோட விஷயம் அப்போ தெரியாத போது கிருஷ்ணனுடைய பழக்கம், அவனுடைய உதார குணம், அதை பார்த்து நல்லதுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட வந்துருந்து அப்படி தான் நான் பத்திரிகை போயிட்டுலாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர் அசோகமித்திரனுக்கு அப்புறம் இது இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இது அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இந்த 2 விஷயங்கள் எனக்கு வந்து எப்படி நான் வாழ்க்கை வழிகாட்டின்னு சொல்லலாம், அல்லது வந்து எப்படி நடத்தணும்னு ஒரு எப்படி சொன்ன ஒரு வழி, அதுவும் வழின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது வாழ்க்கைக்கு வந்து மாற்றியவர்கள் யாருடைய எந்த நிகழ்ச்சியை மாற்றிச்சுன்றதுக்கு இதை நான் உதாரணம் சொல்லலாம்.
கடந்த 33 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி வரும் பிப்ரவரி 23 முதல் சென்னையில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.